இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடவே. இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வெண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. வெண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடவே. இயேசு மானிடனாய் பிறந்தார். மீண்டுமாக நாம் இப்பொழுது இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியினுடைய செய்தியை நாம் தொடருவோமாக. இயேசுவினுடைய பிறப்பும் இளமை பருவமும் என்ற தலைப்பில் உங்களோடு நான் கலந்துரையாடல் செய்வதோடு பேசுகிறேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பு உலகத்தில் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு உலகத்தில் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கினது. சாத்தானுக்கு அதிர்ச்சி, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆச்சரியம், ராஜாக்களுக்கு ஆச்சரியம். இவ்விதமாக யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்றால் மிகையாகாது. சாத்தானுக்கு என்ன அதிர்ச்சி உண்டானது. இனி நம் தலையை இந்த கடவுள் ஜீசஸ் நசுக்கி விடுவார் போல் நாம் இப்பொழுது மக்களை ஏமாற்ற முடியாது, இதற்கான ஒரு வழி வந்து விட்டது என்று அவனுக்கு பயம் வந்து விட்டது. சாத்தான் எப்பொழுதுமே தோற்கடிக்கப்பட்டவன், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசுவாலோ எல்லாம் செய்ய முடியும். With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் he is king of king, he is lord of lord. Hallelujah. ஆகவே இயேசு ஆபிரகாம் மற்றும் தாவீதின் வம்சத்தில் வந்தார் என்று காண்பிக்கும்படி மத்தேயு இயேசுவின் வம்ச வரலாற்றை கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஏன் அதை செய்கிறார்?
ஒருவருடைய வம்ச வரலாற்றை நிரூபிப்பது அத்தியாவசியம். நாம் பிறந்தால் நமக்கு ஒரு வம்ச வரலாறு இருக்குது. இன்னாருடைய குமாரன், அப்பா பெயர் ராபர்ட், தாத்தா பெயர் ராமசாமி. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டது வேதாகமத்திலே. ஒருவருடைய வம்ச வரலாற்றை நிரூபிப்பது அவசியம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் குறிப்பாக மேசையா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகத்தான் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் உடன்படிக்கையையும் தாவீதின் அரச ஆளுகையையும் நிறைவேற்றுபவரே மேசையா ஆவார். கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி தேவன் நாசரேத் என்னும் பட்டணத்திலிருந்து மரியாள் என்னும் கன்னிகையை தெரிந்தெடுத்தார். நாசரேத் எங்கேயோ இருக்கிறது, மரியாள் எங்கேயோ இருக்கிறாங்க. இயேசு மரியாளை தெரிந்து கொண்டார். we are chosen people. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட கதாபாத்திரமாக மரியாள் இருந்தாள். we are chosen people. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படியாக தேவன் நாசரேத் என்னும் பட்டணத்திலிருந்து மரியாள் என்னும் கன்னிகையை தெரிந்தெடுத்தார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை கூறுகிறது. இதுவே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நிறைவேறுகிறது. அகஸ்து ராயன் என்ற ஒரு ரோம சக்கரவர்த்தி ரோம சாம்ராஜ்யம் எங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அவர் தங்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. யோசேப்பு பெத்லகேமிலிருந்து வந்தவனாய் இருந்தபடியால் அங்கு பெயர் பதிவு செய்ய போக வேண்டியதாக இருந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேசியா பெத்லகேமில் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு உலகத்தில் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. 4 முதல் 6 வசனங்கள். பெத்லகேமில் இருக்கும் பொழுது மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிறாள். அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் மரியாள் கிடத்தி வைத்ததாக பிறப்பின் வரலாறு கூறுகிறது. இயேசு ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று அப்பகுதியில் நேரடியாக கூற முடியாவிட்டாலும் கூட அவர் ஒரு முன்னணியில் கிடத்தப்பட்டார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வாதத்தின்படி பரிந்து பேசுவதில் 2ஆம் நூற்றாண்டில் ஜஸ்டின் மார்டர் கிபி 100 முதல் 165 வரை கிறிஸ்து பெத்லகேமில் உள்ள ஒரு குகையில் பிறந்ததாக அவர் பதிவு செய்துள்ளார். இது எழுதப்பட்டுள்ள காலத்தை பார்த்தால் இப்படியும் இருந்திருக்கக்கூடும். குகை என்பது வேற, மாடுகள் தங்கும் கொட்டகை என்பது வேற. ஆண்டுடைய பிறப்பு சில மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், மெய்ப்பர்கள் அவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் தங்கி கூடாரம் போட்டு அங்கவே உணவு அறிந்து அங்கவே படுத்துறங்கி பனியிலும் மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் ஆடுகளை மேய்த்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவளிடத்தில் சென்றால் ஒரே நாற்றம் உண்டாகும். ஆகவே யூதர்கள் அவளை புறக்கணித்திருந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். இந்த அறிவிப்பால் தேவ தூதன் இயேசுவின் 3 நாமங்களை பட்டங்களை கூறுகிறார். இரட்சகர், கிறிஸ்து, கர்த்தர். தேவதூதன் அறிவிக்கும் பொழுது இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு இரட்சகர், கிறிஸ்து, கர்த்தர், அல்லது இரட்சகர், கிறிஸ்து, கர்த்தர். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சாதாரணமாக குழந்தை அல்ல, நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மேசையா கிறிஸ்து, கர்த்தர், உலகத்தின் இரட்சகர். நியாயப்பிரமாணம் நிறைவேறும்படி 8ஆம் நாளில் அவர் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே சிமியோன் என்ற ஆசாரியன்
இயேசுனுடைய குழந்தைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆசாரிய காலம் முடிவடைய போகிறது, ஆனாலும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். லூக்கா 2 அதிகாரம் 21, 24. சிமியோனும் அன்னாலும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். லூக்கா 2 அதிகாரம் 25 முதல் 38 வரை. தெய்வீக அறிவிப்புகள். இப்பகுதியில் கிறிஸ்துவின் பிறப்பை சூழ்ந்து நிற்கும் பல்வேறு அறிவிப்புகளை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனின் தகப்பனாகிய சகரியாவுக்கு யோவானின் பிறப்பை குறித்து ஒரு தேவ தூதன் அறிவித்தான். லூக்கா 1 அதிகாரம் 5 முதல் 25 வசனங்கள். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது கேப்ரியேல் தூதன் மரியாளிடத்தில் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவித்தான். லூக்கா 1 அதிகாரம் 26 முதல் 38 வரை. மூன்றாவது அறிவிப்பு, மரியாள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை ஆண்டவராக இருக்கிறார் என்று எலிசபெத் தீர்க்க தரிசனமாக உரைத்தாள். லூக்கா 1 அதிகாரம் 38 முதல் 45 வரை. நான்காவது தெய்வீக அறிவிப்பு என்னவென்றால், மரியாளின் வயிற்றில் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டான பரிசுத்த குழந்தை என்றும் அதற்கு இயேசு என்றும் பெயரிடப்பட வேண்டும் என்றும் யோசேப்பினிடத்தில் ஒரு தூதன் வந்து அறிவித்தான். மத்தேயு 1 அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள். கர்த்தர் தனக்கு செய்த மகிமையான காரியங்களை குறித்து மரியாள் தீர்க்க தரிசனமாக உரைத்தாள். லூக்கா 1 அதிகாரம் 46 முதல் 55 வரை. ஒரு தூதன் மெய்ப்பிடத்திற்கு வந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவித்தான். லூக்கா 2 அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். இயேசு இருந்த இடத்திற்கு நேராக ஞானிகளை வழிநடத்தி செல்ல தேவன் ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்தினார். மத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 2, 9 முதல் 12. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுவாகிய நட்சத்திரம் உன்னை வழிகாட்டும் பொழுது நீ வழி தவறி போவதில்லை, உனக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். இப்பொழுது சாஸ்திரிகளுடைய வருகை, இயேசுவை பார்க்கும்படியே சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகள் வருகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் நமது மனித புத்திக்கு எட்டாத ஒரு குழுவினர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். கிழக்கு என்பது சரியாக எங்கே இருக்கிறது, அவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள், அவர்கள் சரியானபடி யார் என்பதை எல்லாம் குறித்து வெவ்வேறு கருத்துகள் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். லைஃப் அப்ளிகேஷன் நியூ டெஸ்டமென்ட் கமெண்ட்ரி என்ற ஒரு புத்தகத்தில் படித்த பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறது. வாழ்க்கையில் புதிய ஏற்பாடு விளக்க உரை. திஸ் இஸ் லைஃப் அப்ளிகேஷன் நியூ டெஸ்டமென்ட் கமெண்ட்ரி. அந்த விளக்க உரையில அந்த நூலின்படி பழங்கால பாபிலோனுக்கு அருகாமையிலே பகுதியாக பார்த்தியா என்ற இடத்திலிருந்து இவர்கள் காரியங்கள் புலப்படுகிறது. அங்கு அருகாமையில் உள்ள பகுதியாகிய பார்த்தியா என்ற இடத்திலிருந்து வந்த இவர்கள் வாழ்க்கையில் உன்னதமான நிலையில் இருந்தவர்கள் என்று பாரம்பரியம் கூறுகிறது. தானியேல் புத்தகம் பாபிலோனின் ஞானிகளை பற்றி குறிப்பிடுகிறது. நீங்கள் எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்கள். தானியேல் 2 அதிகாரம் 12 முதல் 18, தானியேல் 4 அதிகாரம் 6, 18. இவைகள் எல்லாம் ஆராய்ச்சிகள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். இது நிச்சயமாக சாதாரணமாக நட்சத்திரமாக இருந்திருக்காது. இது இஸ்ரவேல் ராஜாவின் நட்சத்திரம் என்பதை அவர்கள் எவ்வாறு அறிந்தார்கள்? ஒரு தூதன், அவர் தேவதூதன் வந்து அறிவித்திருப்பானோ? இல்லை. அவ்வாறாயின் அவர்கள் அதை குறிப்பிட்டிருப்பார்களே. இந்த விசேஷ நட்சத்திரத்தை பற்றிய அனைத்தையும் குறிக்கின்ற ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் பதிவாகி இருந்திருக்க வேண்டும். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று எண்ணாகம் 24 அதிகாரம் 17 வசனம் குறிப்பாக கூறுகிறது. ஒருவேளை பிழையாம் இந்த தீர்க்க தரிசனத்தை இவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்.
இந்த பிலேயாமின் தீர்க்கதரிசனத்தை இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இவர்களை போன்ற சாஸ்திரிகளால் பதிவு செய்யப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். மேலே குறிப்பிட்ட விமர்சனத்தின் புத்தகம் கீழ்கண்ட 3 காரியங்கள் சாத்தியமானவை என்று கூறுகிறது. ஒன்று, சிறைப்பட்டு போன காலத்துக்கு பின்னர் பாபிலோனில் தங்கியிருந்த யூதர்களாக இவர்கள் இருக்கலாம். ஆகவே மேசியாவின் வருகை குறித்து பழைய ஏற்பாட்டு முன் அறிவிப்புகளை இவர்கள் அறிந்திருக்கலாம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பிரதிகளை கற்றறிந்திருக்கலாம். கிழக்கத்திய ஜோதிட நிபுணர்கள் கூட இருந்திருக்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் யூதர் சிறையிருப்பினால் அங்கு அநேக யூதர் என்னும் இருந்திருப்பார்கள். அவர்களிடம் பழைய ஏற்பாட்டு பிரதிகள் இருந்திருக்கலாம். அவர்களை மேசியாவிடம் வழிநடத்தும்படி தேவனிடம் இருந்த நேரடியாக விசேஷ செய்தி பெற்றிருக்கலாம் என்பதை பொறுத்த மட்டில் கிழக்கு என்பது பாபிலோனை குறிக்கலாம் என்பது என் சொந்த கருத்து. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11. இந்த சாஸ்திரிகள் ஒருவேளை சிறையிருப்புக்கு பின்னர் பாபிலோனில் குடியிருந்திருக்கலாம், அல்லது பாதுகாத்து வைக்கப்பட்ட அந்த சுற்று அறிக்கைகளை அவர்கள் அறிந்திருக்கலாம். அவர்கள் மேசையாவை குறித்து தீர்க்க தரிசனங்களை குறித்து அடையாளத்துக்காக அவர்கள் என்ன செய்திருக்கார்கள்? காத்து மேசையா எங்கே பிறப்பார் என்று அவர்கள் ஏற்கனவே அறிந்தபடியால் அந்த நட்சத்திரம் அவர்களை பெத்லகேமுக்கு வழி நடத்தவில்லை. மேசையா பிறந்து விட்டார் என்ற அடையாளத்துக்காக அந்த நட்சத்திரம் கிழக்கில் தோன்றியது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த நட்சத்திரம் முற்றிலுமாகவே கூடவே வரவில்லை என்று 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் கூறுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் கூறுகிறது, அந்த நட்சத்திரம் அவர்கள் தொடர்ந்து கூட வரவில்லை. அவர்கள் கண்ட நட்சத்திரம் என்று நாம் பார்க்கும் பொழுது அது மறைந்து போனது. இப்பொழுது மீண்டும் அவர்கள் காண்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தை. இப்பொழுது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டுக்கு வரைக்கும் வந்து அவங்களை வழிநடத்து அங்கு நின்று விட்டது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பிரயாணி வழி தவறி போய்விட்டால் எவரேனும் அவனுக்கு வழி கூறும் பொழுது அந்த வழியை கண்டு அவன் பார்க்க வேண்டிய இடத்தை கண்டு பேச வேண்டிய நபரிடத்தில் பேசும் பொழுது அவனுக்கு அப்பதான் பெரிய சந்தோஷம் வரும். நானும் கூட பல தேசங்கள் விமானத்தில் பயணம் சென்றிருக்கிறேன். ஒருமுறை நான் ஜெர்மனி தேசம் போன பொழுது எனக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்தன்னு புரியவில்லை. ட்ரெயின்லும் போகலாம், அங்கிருந்து பஸ்லையும் போகலாம். ட்ரெயின்ல போன டிக்கெட் கிடைக்கவில்லை. பிராங்க்போர்ட் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு பெர்லின் போனோம். ஆனால் நான் பஸ்ல ஏறினேன். அந்த பஸ் இரவு 8 மணிக்கு புறப்பட்டது. விடிய காலம் 3:30 மணிக்கு பெர்லின் போய் சென்றது. எங்கெல்லாம் சுத்தினது. எனக்கு ஒரே கலக்கம். எனக்கு தெரிந்த இடத்துல தெரியாததான் நான் கேட்கிறேன். அங்க மொழி பிரச்சனை இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசி எப்படியோ நான் தப்பித்து விட்டேன். கடைசியாக ஒருவர் சொன்னார், இங்கிருந்து இன்னொரு பஸ் ஏறணும். விடிய காலம் 3:30 மணி, சரியான குளிர். அங்கே ஒரு தெரிந்தவர் ஒரு டீ ஷாப் வைத்திருந்தார். அதில் தங்கியிருந்து காலையிலே புறப்பட்டு ஒரு பஸ் பிடித்து அங்கிருந்து மறுபடியும் ஒரு ட்ரெயின் பிடித்து அல்டேக் என்ற இடத்துக்கு செல்லப்பட்டேன். அதன் பின்புதான் அந்த நான் பார்க்க வேண்டிய நபரை பார்த்து நான் பேச வேண்டிய காரியத்தை பேசி எனக்கு அவர் ரூம் கொடுத்து எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கு பெற எங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்து எங்களை தங்க வைப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இப்படிதான் அந்த நட்சத்திரம் அவளை வழிகாட்டி கொண்டே வந்து திடீரென்று காணாமல் போய்விட்டது. மீண்டுமாக அவர்கள் எதிர்பார்த்த சமயத்துல கடவுள் அந்த நட்சத்திரத்தை தேவன் காண்பிக்கிறார். அந்த நட்சத்திரம் அவளை வழிநடத்தியது. அந்த வழிநடத்தின நட்சத்திரம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அவள் கொடுத்தது. பெத்லகேமில் இருந்த மக்களிடம் அவர்கள் பிள்ளை இருக்கும் இடத்தை பற்றி விசாரிப்பது ஏன்? நட்சத்திரமே ஒரு அடையாளமாக அமைந்து விட்டது. இந்த நட்சத்திரம் வானத்தில் உள்ள மற்ற நட்சத்திரங்களைப் போல் இராமல் அந்த வீட்டுக்கு மேல் வந்ததும் அப்படியே நின்று போனது. அது ஆகாயத்தில் மற்ற நட்சத்திரங்கள் போல மேலே இருந்தால் அநேக வருஷங்களுக்கு மேலாக தெரிந்திருக்கும். கிறிஸ்துவின் பிறப்பை அடையாளம் காண்பிக்கும் விதத்தில் சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் கிழக்கில் காணப்பட்டது. வேதத்தில் இருந்து அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். மீண்டும் அது காணப்படுகிறது. அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை அந்த வீட்டுக்கு வழி நடத்துகிறது.
வழி தவறிப்போன என் அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையிலே பிசாசு உன்னை பாவங்களினாலும் சாபங்களினாலும் உன்னை பின்மாடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். உனக்கு ஒரே வழி இருக்கிறது. இயேசுதான் நட்சத்திரம், நீதியின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரமாக இயேசுவை நீ பார்ப்பாயானால் உனக்கு சரியான முறை வழிகாட்டும், உனக்கு சபைக்கு வழிகாட்டும். நீ ஆலயத்துக்கு சென்று உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் நீ மனம் பொருந்தி ஒரு புதிய மனிதனாக வாழ வழி வகுத்துக்கொள். ஒருவன் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக்குறான், பழைய எல்லாம் ஒழிந்து போயின, நான் என் உரையை முடிக்க நான் வந்து விட்டேன். இயேசுவை வணங்கி ஆராதிக்கவே சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு வந்தனர். ஏரோது இதை கேள்விப்பட்டதும் நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாக அவரிடத்தில் கலக்கத்துடன் விசாரிக்கிறான். தனது சிம்மாசனத்துக்கு போட்டியாக வந்துவிட்ட அந்த குழந்தையாகி இயேசு கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான், சதி திட்டம் செய்தான். தானும் வந்து அந்த குழந்தையை வணங்க விரும்புவதால் அதை கண்டுபிடித்தவுடன் தனக்கும் அறிவிக்குமாறு சொல்லி அனுப்புகிறான். அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை பிள்ளை இருந்து வீட்டுக்கு அழைத்து செல்கிறது. அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து குழந்தையை பணிந்து கொண்டு பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போற நீ வெறும் கையாக நீ ஆலயத்துக்கு போகக்கூடாது. அவருக்கு விசேஷமான விலையேறப்பட்டதான பொருட்களை காணிக்கைகளை நீ கொடுக்க வேண்டும். பொன் விசுவாசத்தை குறிக்கிறது, வெள்ளை போலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாசனத்தை குறிக்கிறது, தூப வர்க்கம் ஜபத்தை குறிக்கிறது. பொன் விசுவாசம், மகா பெரிய விசுவாசம். வெள்ளை போலம் சிறந்த வாசனை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களா இருக்கிற பவுல் சொல்லுகிறார். தூபம் வர்க்கம் ஜபத்தை குறிக்கிறது. ஆகவே பொன் வெள்ளைப்போலம் தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள் சாஸ்திரிகள். 3 பேர் இன்று எங்கும் குறிப்பிடவில்லை, 3 பேர் என்று சொல்லவில்லை. ராயர் மூவர், கீழ் தேசம் என்ற பாரம்பரிய கிறிஸ்துவ பாடலிலிருந்து 3 பேர் என்பதை நாம் அந்த பாட்டு மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டும் வேண்டாம் என்று சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்ட இந்த சாஸ்திரிகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி செல்கிறார்கள். இதனால் மிகுந்த கோபம் அடைந்த ஏரோது 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளும் பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் உள்ள இப்படிப்பட்ட குழந்தைகள் அனைவரும் கொல்லப்படும் என்று கட்டளையிட்டான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகளின் வருகையின் பொழுது இயேசுக்கு வயது என்ன? அவர்கள் வந்த பொழுது அவர் மாட்டுத் தொழுவ முன்னணியில் அல்ல, ஒரு வீட்டில் இருக்கிறார். ஏன் ஏரோது 2 வயது நிரம்பிய அதற்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும்? புதிதாக பிறந்த குழந்தைகளை மட்டும் கொன்றிருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? நட்சத்திரம் தோன்றிய சரியான காலத்தை அவன் சாஸ்திரிகளிடம் கேட்டறிந்து கொண்டான். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 16ஆம் வசனம். அது ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 வயது அதற்குட்பட்ட குழந்தைகளை அவன் கொன்று குவித்தான். சாத்தான் அவனுடைய மனதை குழப்பமாக்கி விட்டான். இயேசு குழந்தையா இருக்கிறார், அவன் மனம் குழம்பி 2 வயசு சொல்லிட்டான். இப்ப ஏண்டா 2 வயசு சொன்னு அவனுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சாத்தான் எப்பவுமே உங்களுக்கு குழப்பறவன். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அவை என் அன்பு கத்தளிப்படிலே இயேசுவின் பிறப்புடைய வாழ்க்கை வரலாற்றை சரித்திரமாக உங்களுக்கு ஆராய்ச்சியாக கூறியுள்ளேன். இயேசு இன்றைக்கு உன் உள்ளத்திலே தோன்றியிருக்கிறார் என்றால் மிகையாகாது. நீ அவரை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள். இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என்றால் அவர் வருவார். இன்றைக்கு இயேசு குழந்தையாக உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதம். நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது சாத்தான் இயேசுவை கொலை செய்யும்படியாக தீர்மானித்தான். ஆனால் அவனுடைய தீர்மானம் தோல்வி அடைந்து விட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக அன்றைக்கு பிறந்தார் பெத்லகேமிலே. அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்ட இடம் குறைவில்லாத ஆசீர்வாதம். இன்றைக்கு இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே பிறப்பாரானால், நீ இடம் கொடுப்பாயானால், உன் வாழ்க்கையிலே அவர் வந்தால் உன் குடும்பம் அப்பத்துக்கு குறைவில்லை, தண்ணீருக்கு குறைவில்லை, உனக்கு எல்லா ஆசீர்வாதம் தருவார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு பிறந்ததன் மூலமாக நடந்த நிகழ்ச்சி நிழல்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. அப்பாமே சோத்திரிக்கிறோம். அவர்கள் கிழக்கு நட்சத்திரத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். கிழக்கை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணார்கள்.
இயேசுவே, ஆபிரகாமின் வாழ்க்கை கிழக்கு தேசமாக போன பொழுது அவன் செழிப்பான இடத்தை கண்டுபிடித்து அங்கே கூடாரம் போட்டு தங்கினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர்நிலைகள். ஆண்டவரே, லோத்து அதைவிட செழிப்பான இடத்துக்கு போய் அவன் வாழ்க்கை அழிந்து போனது. ஆண்டவரே, அது போல எங்க வாழ்க்கையில 2 சாய்ஸ் நீ கொடுக்கிறீரப்பா. ஒன்று இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், 2 மெட்டீரியல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும். நாங்கள் தெரிந்து கொள்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உன்னதத்திலே ஆண்டவரே நீ நிறைத்தபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதியும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரோடு இருப்பாராக. மீண்டும் ஜெயம் டிவியில் காணும் வரை உங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வாராக.